ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு உண்டான காரியம் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கடன் சும்மா வந்துருமா? நம்ம வாங்கினாதான் அதுக்கு பேர் கடன். வாங்காமல் இருந்த வரைக்கும் அதுக்கு பேர் கடனே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு காரியம் அங்கே நடக்காம ஆண்டவர் அவங்கள கலங்க பண்ணுறது இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு தேவன மனுஷன் வாழ்க்கையில் நெருக்கமோ சமாதான குறைவோ பெரிய பெரிய பிரச்சனைகளோ நொறுக்குகிற காரியமோ இடுக்கமான காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் எங்கேயோ மிஸ் பண்ணுற ஏதோ ஒரு காரியத்தை அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அப்போ இந்த கலக்கத்தை தேவன் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஆமா, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்கு ஒரு பைபிள், இங்கிலீஷ் பைபிளோட டிரான்ஸ்லேஷன் இப்படியா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பலாமா? அதை வாசிங்க. இஸ்ரவேல் மக்கள் நீண்ட காலமாக உண்மையான கடவுளை வணங்கவில்லை. என்ன போட்டிருக்கு இங்க? என்ன வாசிங்க? தேவன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத ஒருத்தரை போய் தேட சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா தேவன் இருக்கிறாரு, ஆனா இவங்க என்ன பண்ணல? வணங்கல. அடுத்து, கடவுளை பற்றி கற்பிக்க கூடிய ஆசாரியர்களின் பேச்சை கேட்கவில்லை. என்ன விஷயம் கேட்டீங்களா? அங்க என்ன பார்த்தீங்கன்னா மொட்டையா பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆசாரியன் இல்லை, அதனாலதான் அவங்களால தேவனை வணங்க முடியலன்னு தோணும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா ஆசாரியன் இருக்கிறான், அவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றான், அவங்க என்ன பண்றாங்க? கேட்க மாட்டேன்றாங்க. நல்லா கவனிங்க, இங்க வேதம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கடவுளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். என்னது மறுத்து விட்டார்கள் அப்படின்னா இங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மெய்யான தேவனை அவங்க வணங்கவில்லை. மெய்யான ஆசாரியனுடைய சத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியல. வேதத்துக்கு அவங்க கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். இந்த 3 காரியம் அவங்களோட வாழ்க்கையில வந்ததுனால, அந்த தேசத்துல வந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த கலக்கத்தெல்லாம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில ஒரு கலக்கம் இருக்கா? அது எதுவா இருக்கலாம். சமாதானம் இல்லாம கூட இருக்கலாம், மற்றதெல்லாம் வராமல் கூட சில பேருக்கு இருக்கும். சில பேர் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு நெருக்கம் வந்திருக்கலாம், ஒருத்தருக்கு இடுக்கம் வந்திருக்கலாம், ஒருத்தருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு நொறுக்குகிற காரியம் வந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க.